கூட்டின்னு போடா டேய், என்னை கூட்டின்னு போடா டேய். பண்ணாட டேய், நில்றா பண்ணாட பின்னாடி. ஓகே போ 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 போடா போடா போடா. भैया ओके मैं कसोल से 1 किलोमीटर पीछे हूँ. ஓகே யூ ட்ராப் மீ தேர். ஓகே ஓகே யா தேங்க்யூ மேன். அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு கிளம்ப வேண்டி தான். ஓகே ஓகே யா தேங்க்யூ மேன். நீ அஞ்சியதெல்லாம் அச்சம் இல்லை வந்து. ஆனால் ஒரு விஷயம் கைஸ் என்னென்னா, என்ன தான் நம்ம வந்து இந்த மாதிரி வண்டி லிஃப்ட் கேட்டு என்ன தான் எதாவது ஒரு இது பண்ணாலும் டக்குன்னு ஒரு செகண்ட் இந்த டிரைவர் சீட்டு காலியாக இருக்கிறத பார்த்ததும் ஆஹா வண்டி எடுத்து மூவ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது. அது ஒரு எப்போவுமே டிரைவர் சீட்டு காலியாக பார்த்து அதில் ஏறி உட்காந்துடணும் அப்படின்னு தோணுது எனக்கு. சின்ன வயசுலேருந்தே இது ஒரு பழக்கம். அது வெயிட்டிங் நான் உன்னை மாட்டிட்டு இருக்கீங்க. அன்னதானம் சாப்பிட்றத காட்டுறாரு ஊருக்கு. சாப்பிடும் போது தான் கைஸ் காசோட மரியாதையே தெரியுது. காசு கொடுத்து சாப்பிட்டா ஹோட்டலில் நமக்கு பேரர் எப்படி வந்து நிற்பான். கூப்பிட்டதெல்லாம் வரமாட்டார். அவருக்காக நம்ம வெயிட் பண்ணோம் கொஞ்ச நேரம். கைஸ் ஒரு பருக்கை விடாமல் எடுத்து போட்டுட்டு அழகாக போடுறாரு பாருங்கள். எடுத்து போட்டு கழுவிடணும். தட்டை கழுவி வச்சு தான் போனோம். ஆமாம் அண்ணன் கிளம்பிட்டார். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கசோல் வந்து கிளம்புறேன்னாங்க. நான் கசோல் அப்படியே டெல்லி போகிறதுனால இங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டோம். மணிக்கரன் போயிட்டு இப்போ நான் இங்கேருந்து டெல்லி கிளம்பிடுவேன். இதான் நேற்று நைட் நான் தங்கின ரூமு. பையா தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு அன்டைமில் வந்து ரூம் கொடுத்தாரு. 1000 rupees தான் ரூமு. இதான் ஹோட்டலு. இந்த கசோலில் வந்து இது ஒரு டீசெண்டான ஹோட்டல். இது அனுப்பம். சரி அப்படியே மீதி அப்படியே போகிற வேலை கண்டினியூ பண்ணுறேன். மணிக்கரன் போயிட்டு ஈவினிங் 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ட்ரெயின் நாளைக்கு தான். இன்றைக்கி நான் டெல்லியில் போயிடுவேன். போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். மணிக்கரன் போயிட்டு இதான் இந்த இடத்த வரணும். என்னென்னு கோபு என்னென்னு தெரில கைஸ். இப்போ நடுவில் டக்குன்னு ஆஃப் ஆகுது. குளிருக்கா இல்லை பேட்டரி கிட்ட ஏதாவது பிரச்சனையான்னு தெரில, இந்த ஒயரானு தெரில, ஆஃப் ஆகுது. மைக்கு வேறு இல்லை. இந்த இடத்த பாருங்களேன். இந்த வைப்பு வேறு லெவல். நேற்று நைட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு சாப்பிட்டு கிடக்குன்னு அப்படியே லிஃப்ட்டு கேட்க வேண்டியதான். நான் பேக் பேக்கராக மாறிட்டேன். போயிட்டு லிஃப்ட்டு கேட்டு டேய் நில்றா டேய் டிராக்டர் நில்றா என்னை கூட்டின்னு போடா டேய், என்னை கூட்டின்னு போடா டேய். பண்ணாட டேய், நில்றா பண்ணாட பின்னாடி. ஓகே போ 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 போடா போடா போடா. எனக்கு ஒருத்தன் வருவான்டா. அதான் மாதிரி வந்து இங்கே சாப்பிட்லாமா? சாப்பிட்டு வண்டி தான். 600. ஓ திஸ் இஸ் டாக்ஸியா? சாரி மேம், ஐம் வெயிட்டிங் ஃபார் திஸ் திங். யூ கோ தேங்க்யூ. என்னென்னு தெரியல கைஸ். கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துலேயே ஆஃப் ஆகுது. லிஃப்ட்டு கேட்டுட்ருக்கேன். பைக்கர் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்போம். அண்ணா பையா 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 பொண்ணுன்னு நினைக்கிறேனே. ப்ரோ கேன் யூ ட்ராப் மீன் மணிக்கரன் ப்ரோ? नथिंग कैन यू ड्रॉप मी लिफ्ट मणिकरण नहीं जा रहा हूँ भैया. ओके मैं कसोल से 1 किलोमीटर पीछे हूँ. ओके यू ड्रॉप मी देर. ओके या थैंक यू मैन. அவ்வளோதான் கைஸ் ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு கிளம்ப வேண்டி தான். ஓகே யா தேங்க்யூ மேன். நீ அஞ்சியதெல்லாம் அச்சம் இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு காலைல. ஐயோ குளிருதே. ஓகே போயிடலாம். ஸோ ஃபோன் எல்லாம் இருக்குது. அவ்வளோதான். ஃபோன் இப்போ வேலை செய்யுது. போகிற வேலை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கசோல் வரைக்கும் கிடச்சிருக்கு. கசோல் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அப்புறம் பார்த்துப்போம். குளிர் முடியல போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் இங்கே இறங்க போகிறதில்ல இப்போது. ஏன்னா வந்து லிஃப்ட்டு கிடச்சதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வரும்போது டைம் இருந்தால் இங்கே இறங்கி உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போ குளிர்து வேறு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கரனை பார்த்துடணும். இதுதான் பார்வதி வேலி. குட்டி ட்ரக் தான். சின்னதாக கீழே இறங்கி போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேம்ப் மாதிரி இருக்குது. இதுதான் பார்வதி வேலி. ஆமாம். நானும் வேறு புருன்றான். பரதேசி பையன். பையா பையா கைஸ் இவர் வந்து ஃபுட் ட்ரக் வச்சுருக்காரு போல். அதனால் இதான் இவரோட ஸ்டாப் பாயிண்ட்டு. இங்கேருந்து வேறு யாராவது பிடிக்க வேண்டி தான். பரவாயில்ல விட்டார். பையா how many kilometer பையா? அண்ணா ஒன்றுக்கு போயிருக்காரு. வண்டியிலேருந்து இறங்கி அவர் வண்டி காலியாக தான் போகுது. அவர்கிட்ட கேட்டுற வேண்டி தான். भैया 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 வர முடியாதுன்ட்டாரு நினைக்கிறேன். ஓகே வேறு லிஃப்ட் கிடச்சிருச்சு. பையா கேன் யூ ட்ராப் மீன் மணிக்கரன் இன் பிட்வீன் யா தேங்க்யூ. இன் பிட்வீனில் விட்டுறாராம். ஓகே போயிட வேண்டியதான். டைம் இல்லை போல், அர்ஜென்ட் போல் இருக்குது. யா பையா வி கேன் கோ. அப்பா எவ்வளோ ரொம்ப விட்டுற வேண்டியதான். பை மேன். அவ்வளோதான் கைஸ். செகண்ட் லிஃப்ட் இது. பையா கொடுத்துட்டாரு, ஹெல்ப் பண்ணிட்டாரு. அவர் அர்ஜென்ட்டாக போனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ண விடாது. அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் இறங்கிக்கணும். நல்லா வண்டி நல்லா ஓட்டுறாரு. போய் இறங்கிட்டு பாதியில் விட்டுட்டு எவ்வளோ விடுறான்னு தெரில. மேபி ஒரு 2-3 kilometers விட்டுருவார். அங்கே அந்த மணிக்கரன் போய் பார்ப்போம். இதுதான் பார்வதி வேலி கைஸ். எனக்கு தெரிலான்னு தெரில. இது உள்ள சரியாக இருந்தது. இதோ பாருங்களேன். இந்த டென்ட்டு 2500 ரூபாய் கேட்டான். வெறித்தனமாக இருந்தது. இதோ பாருங்களேன். இதோ தான் இருக்கிறாங்க.
பையா வந்து கைஸ் கடையாக வந்து பார்த்தீங்கன்னா இது போடுறவர் போல் ப்ரெட்டு. ஆக்சுவலாக ப்ரெட் வண்டி. நான் ஒரு பேக்கரி காயான்னு தெரில, எனக்கு ப்ரெட் வண்டி மாட்டேங்குச்சு. எதில் போய் சாப்பிட்டு வரலாமா? இப்போ தான் ஒரு நறுக்கி இருக்கிறாரு. சரி பையாவுக்கு லேட் ஆயிரும், நான் போய் வெயிட் பண்ணேன். அதனால் நம்ம போயிடலாம். மணிக்காரன் போய்ட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஏன்னா மணிக்காரனில் தான் இருக்கும். காலையில் சாப்பிடல, ஒரே பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிட்டேன். இறங்கி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவருக்கு கொஞ்சம் இதுவாகிடும், கஷ்டமாயிடும். எவர்கிரீன் அந்த ஹோட்டலும் கைஸ் இருக்கிறதுல பெரிய ஹோட்டல், சேம ஹோட்டல். அதுதான் எவர்கிரீன். காஸ்ட்லியும் கஃபே எவர்கிரீன் கஃபே. இதுதான் கசோல் மார்க்கெட்டு. ஆனால் வந்து ஆனால் ஒரு விஷயம் கைஸ் என்னென்னா, என்ன தான் நம்ம வந்து இந்த மாதிரி வண்டி லிஃப்ட் டிக்கெட் என்ன தான் எதாவது இது பண்ணாலும் டக்குன்னு ஒரு செகண்ட் இந்த டிரைவர் சீட் காலியாக இருக்கிறத பார்த்ததும் ஆஹா வண்டி எடுத்து மூவ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது. அது ஒரு எப்போவுமே டிரைவர் சீட் காலியாக பார்த்து அதில் ஏறி உட்காந்துடணும் அப்படின்னு தோணுது எனக்கு. சின்ன வயசுலேருந்தே இது ஒரு பழக்கம் அது. அதான் இப்பயும் தோணுச்சு, ஐயோ வண்டி காலியாக டிரைவர் சீட்டில் யாருமே இல்லையே, ஏறிடலாமா, ஏறி உட்காந்துடலாமா. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அர்ஜ் மாதிரி அந்த டிரைவிங் மேலே. நியர் மணாலி நோ நீட், ஐ வில் கோ ஃபார் மணிகரன். என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் எனக்கு வந்து பிளான் கொடுக்குறாரு, இப்படி போகிறது அப்படி போகிறதுன்னு. தனியாக வந்துட்டு என்னொன்னே அவர் வந்து பயப்படுறாரு போல், நம்ம யாருன்னு தெரில அண்ணனுக்கு. அப்புறம் சொன்னேன் பையா நான்லாம் போயிடுவேன் அப்படின்னு. வேர் இஸ் தட் பர்மாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்? பராப்பூர் பராகரா ஏதோ ஒரு ஊர் சார். பரத்பூர் நட் வெயிட் ஐ டெல் யூ வெயிட். ஏதோ ஒரு அங்கேருந்து டெல்லிக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளைட் இருக்கு கைஸ். பர்கா வெயிட் கைஸ். பையன் என்ன சொல்கிறேன்னா, புந்தூர் போக வேணாமா, மணிகரன் சோக்கே போயிடலாமா. இங்கேருந்து 35 கிலோமீட்டர். அங்கே போய்ட்டு அவனுக்கு வால்வோ பஸ் கிடைக்கும், நீ டெல்லி போயிடலாம் நேரம் அப்படின்றாரு. இங்கே வியூ பாருங்களேன், ஃபுல்லாக வேலி தான், வேறு மாதிரி இருக்குங்க. நீ அஞ்சியதெல்லாம் அச்சம் இல்லை. ரோடு ஆரம்பிச்சிச்சு, மணிக்கர் ரோடு எடுத்தீங்க வந்தால் திரும்பணும். ஆஹா பையா சிகரெட் வச்சுருக்காரு, சூப்பரு. ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்தாராம், துபாயில் இருந்தாராம். அதனால் கேரளா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகம் அப்படின்னாரு. அதனால தான் அவருக்கு அந்த ஹெல்ப்பிங் இது இருக்குது. லைக் எனக்கு தெரியும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி பையா தேங்க்ஸ் பையான்ட்டேன். ரேலி பரதேசி மாதிரி திருப்பி இருக்கலாம். ரைஸ் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்த்தேன், டக்குல எடுக்க போகிறேன். ஐ கேன் கோ தேரா? வெல் கமிங் பேக் வெல் கமிங். இதெல்லாம் கைஸ் டெம்பிள், இதெல்லாம் ஃபுல்லாக வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். பைக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பஞ்சாப்லேருந்து. பையன் நான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, இதான் மணிகரன் போலீஸ் ஸ்டேஷன். என்ன சொல்கிறாருன்னா, பையா வந்து பார்த்தீங்கன்னா மணிகரன் சோக்கில் தான் இருப்பாராம். நீ அங்கே வந்துடு, நான் ஒரு நம்பர் தரேன், நீ அங்கே வந்து பஸ் ஏறிக்கோ அப்படின்ட்டாரு. அவ்வளோதான் சில்லு. இங்கே ஒரு 4 மணி நேரம் 4 o'clock இருட்டிடுறான்றாரு. முடிச்சுட்டு நீ நேரம் அங்கே வந்துடுறான்ட்டாரு. ஃபுல்லாக இதான் வந்து த டெம்பிள் இஸ் தேர் ஒன்லி நோ திஸ் வே. இந்த டெம்பிள் இந்த இவ்வளோ தான் இருக்கும் கைஸ். இது இவ்வளோ தான் போகணும், வரும்போது பார்த்துப்போம். யூ கோ அண்ட் கிவ் தட் அண்ட் கம். பையா வந்து இங்கே கடையில் போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவார் ப்ரெட்டு. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு லைக் மணிகரன் பார்த்துட்டு அங்கேருந்து வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பொறுமையாக ஒன்று அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அதாவது வந்து கீழே பங்கர் போயிட வேண்டியதான். போயிட்டு அங்கேருந்து டெல்லிக்கு ட்ரெயின் கிடச்சிரும், பஸ்ஸு கிடச்சிரும். I got fever. So my friends came. They went to Tosh. Guys, இதான் தோஷ் போகிற வழியாங்க கைஸ். இது உள்ளே போனால் தான் தோஷ். நான் வந்திருக்கேன், இதெல்லாம் வந்திருக்கேன், ஆனால் என்னை சுற்றி தான் பார்க்கல. அவ்வளோதான் கைஸ், கிளம்பிட்டேன். சந்தன் பாயா வந்து வர சொல்லிட்டாங்க. ஏதாவது சாப்பிட்டீங்க லைட்டாக எதாவது போட்டு ஒரு 700 rupees நம்ம வந்து கோயிலாக சில் பண்ணிட்டோம். பையா ஹோட்டல் விச் வில் பி குட் ஹியர் ஆர் தேர்? Today staying? No, eating. Hotel, food. Anywhere, everything same, okay. Yeah, there is Langar. Huh? You go to Ram Mandir. There is the Langar. Free food. Okay, Langan. Yeah, Langar. Okay, what is that? Ram Mandir. First you go to bridge. Left side. First temple Ram Mandir. Okay, Ram Mandir free food. Okay. ராம் மந்திரில் ஃப்ரீ ஃபுட் இருக்காங்க கைஸ், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு நம்ம காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, போயிட்டு சாப்பிட்டுட்டு சில்லாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். வைப் எல்லாம் ஒன்று தான் எங்கே சாப்பிட்டாலும். கைஸ் என்னை பார்த்துக்கினே போகிறாரு, பின்னாடி முடிய பார்த்துட்டு பொண்ணுன்னு நினச்சிட்டு திரும்பி பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. இதான் கைஸ் பிரிட்ஜி. இந்த பிரிட்ஜை தாண்டி போனால் தான் அந்த டெம்பிள். பையா டெம்பிள் ஃபுட்டு லெஃப்ட்டுக்கு எடுத்தால் போயிடலாம். பாருங்களேன் வேலியை, பார்வதி வேலி வேற மாதிரி இருக்குது பாருங்களேன். அப்பா I am the devil, killer, Captain Miller. நல்லா இருக்குங்க, ஃபோட்டோவை போடுவோமா? நமக்கு எவனும் மாட்ட மாட்டான். பையா அவனவனா சேம் ஜர்க்கின்னு பாருங்களேன். ஐயோ பிரிட்ஜு உடச்சிக்கும் போல.
சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கே இடம். சரியான வைபு. சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்க. இந்தியா மாதிரி ஒரு பழைய காலத்தில் அதான் அந்த கல்ச்சர், இந்த ஊர் இதெல்லாம் தான் நமக்கு இங்கே அழகு. நல்ல ஒரு வைபு. கிளாங்க ஞாபகம் வருது எனக்கு இதை பார்க்கும்போது. டக்குன்னு போயிட்டு சாமி சாப்பிடுவோம். மேலே போயிட்டு உள்ளே போயிட்டு சாப்பிட்டுல கேமரா விடணும்னு தெரில. பாப்பா மேலே போய் சாப்பிட வேண்டி தான். சீதா ஜாவ் செம்மையாக இருக்கே வைபு. கோயில் செம்ம வைபு. பீஸ் ஆஃப் மைண்ட் மாதிரி இருக்குது. இது கொடுத்தாங்க சாப்பிட்டு கொண்டு சாமியை கிளம்ப முடியும். அவரோட அந்த பிளேஸு அங்கே வீடியோ எடுக்கல நான். ப்ளஸ் அவர் அங்கே இருக்கார். அவர் ஒரு மாதிரி இது பார்த்தாரு. எதுக்கும் சொல்லி எடுக்கல. முடிஞ்சாலே வரமாக காட்டுறேன். சாப்பிடுவோம் போயிட்டு. ஓ இது ரூமா? ஹேண்ட் வாஷா? எதுவும் சொல்கிறான் பக்கி தெரில. ரைஸ் போடுறாங்க, சாப்பிட வேண்டியதான். நாமளே தட்டு அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் எடுத்துக்க கூடாது தான். காலியில் நின்றுக்கிறான் அவன். உட்காந்துலாமா? அவன் கூட கீரை போடுறாங்க. பையா கேன் ஐ சிட் ஹியர்? பைட்டா இங்கே உட்கார சொல்கிறேன். இப்படி உட்காந்து போயிடுச்சு. கிட்ட வந்து தான் போடுவியா பரதேசி? இங்கே ஓட்டுறடா உட்காரடா. உண்மை வேணும். இந்த பசிக்கிறா எனக்கு. டென்ஷன் பண்ணிங்க. சாப்பிட்டு கிளம்பிடுவோம். வெயிட்டிங். நான் உன்னை மாட்டிட்டு அன்னதானம் சாப்பிட்றத காட்டுறாரு ஊருக்கு. சாப்பிடும் போது தான் கைஸ் காசோட மரியாதையே தெரியுது. காசு கொடுத்து சாப்பிட்டா ஹோட்டலில் நமக்கு பேரர் எப்படி வந்து நிற்பான். இவன் கூப்பிட்டதெல்லாம் வரமாட்டார். அவருக்காக நம்ம வெயிட் பண்ணோம் கொஞ்ச நேரம். காசோட இதுவே அப்போ தான் மறுபடியும் புரியுது. சாப்பிடும் போது தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ரைஸ் போட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த இது போடுவாங்க. அதாவது இந்த டாலில் தான் ராஜ்மா வெயிட்டிங் ஃபார் ராஜ்மா. அண்ணன் 3 தடவை வாங்கிட்டார் சாப்பாடு. அது ஆப்போசிட்டில் வந்துட்டான் வந்து விட்டான். ஐயா வாடா கைஸ் ஒரு பருக்க விடாமல் எடுத்து போட்டுட்டு அழகாக போடுறாரு பாருங்கள். எடுத்து போட்டு கழுவிடணும். தட்டை கழுவி வச்சு தான் போனோம். ஆமாம் அண்ணன் கிளம்பிட்டார். சாப்பிட்டு கிளம்பிட்டேன். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் நாமெல்லாம் போட்டு விட்டாங்க. எல்லாம் சாப்பாடு ஆனால் செமத்தையாக இருந்துச்சு. சாப்பாடு ஃபுல்லாகிடுச்சு. இதோட எனக்கு மதியம் ஈவினிங் வரைக்கும் பசிக்காது போல். வெளியே சாப்பிட்டா ஒரு 200 to 250. இங்கே வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. இதில் லைக் ஒரு 600 காலைல வண்டிக்கு 800க்கு லாபம். அவ்வளோதான் லாபம். மீன்ஸ் 800 ஒரு இது அப்படி லாபம் இல்லை. லைக் சேவ் வரல. இதான் அந்த மேலே அந்த இடம் வைபு. சேமாக வைபு. ஆனால் இந்த கோயில் எனக்கு பிடிச்சிச்சு ரொம்ப. சொல்லலாம் இந்த கோயில் தான். இதுதான் கைஸ் டெம்பிள். இப்போ தான் திறந்துருக்காங்களே போல். மூடி இருந்தது. ஹாய். ஓகே கிளம்பு தான். ஜெய் ஸ்ரீராம்.